ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சா. இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து தண்ணியில் கட் பண்ணி நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு நம்ம நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம பவுடராக அரைக்க முடியும். அதனால் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாங்க. நம்ம வடகமும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் செஞ்சு வச்ச வடகங்க. அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிடலாங்க. சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி வந்து நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாங்க. நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிடலாங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 2 தக்காளி நம்ம ஆட் பண்ணிடலாங்க. அதையும் நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதக்கினா தான் இந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கினா தான் குழம்பு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தான் நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மிளகாய், மல்லித்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நம்ம எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாங்க. அதையும் நம்ம நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு கடைசியாக வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிடலாங்க. அப்போ தான் மணமும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ வந்து நம்ம ஒரு கலக்கிட்டு ஃபைனலாக வாசனைக்கு மல்லித்தழை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், கடலெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த குழம்பு அருமையாக இருக்குங்க. நல்லா எண்ணெய் முதந்து பிரிஞ்சு வந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர்